வணக்கம். ஒரு வழியாக தேர்தல் திருவிழா தமிழ்நாட்டில் முடிந்திருக்கிறது. தேர்தல் திருவிழாவில் நீங்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறீங்க. 100% பங்கேற்கணும்னு தேர்தல் ஆணையம் நினைத்திருந்தாலும் கூட நேற்று இரவு அது 72% ஒட்டி பங்கேற்றாங்கன்னு சொல்லப்பட்டு அந்த எண்ணிக்கை மாற்றப்பட்டது. வழக்கமாக எவ்வளோ பேர் வாக்களித்தாங்க, எவ்வளோ சதவீதம் பேர் வாக்களித்தாங்கன்னு தேர்தல் ஆணையம் மாலையில் ஒரு சம்மரி கொடுப்பது வழக்கம். அதில் சின்ன மாற்றங்கள் அடுத்த நாள் கொடுக்கக்கூடிய எண்ணிக்கையில் மாறும். ஆனால் இந்த முறை பெரும் மாற்றம் நடந்திருக்கிறது. வழக்கமாக மாலையில் இவ்வளோ பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னு சொன்னால் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸில் அடுத்த நாளில் கொஞ்சம் சற்றே கூடும். ஆனால் இந்த முறை குறைந்திருக்கிறது. சில தொகுதிகளில் 10% ஊட்டி குறைந்திருப்பதை பார்க்கிறோம். நேற்று இரவு அறிவித்த எண்ணிக்கைக்கும் இன்று காலை வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கும் ஏன் இந்த மாற்றம், அதுவும் இவ்வளவு பெரிய சதவீத மாற்றம் பல தொகுதிகளில் மாறி இருப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கு இதுவரைக்கும் விரிவான பதிலில் தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் அதிகாரி இதற்கு விரிவான விளக்கம் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதை தாண்டி இந்த நம்பர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வரக்கூடிய நாட்களில் இன்டர்பிரட் பண்ணக்கூடிய ஒரே வழியாக இருக்கும். ஏனென்றால் ஒரு நீண்ட காத்திருப்புக்கு இந்த தேர்தல் அட்டவணை நம்மை வைத்திருக்கிறது. ஒரு 45 நாள் காத்திருந்தால் தான் நமக்கு தேர்தல் முடிவுகள் கிடைக்கும். இந்திய ஜனநாயகத்துடைய பிரம்மாண்டத்தையும் அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டிஸையும் நாம் பேசிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் காட்டுது. விவாதத்தில் இணையக்கூடிய விருந்தினர்களை நம்ம வரவேற்போம். நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு ஜவஹர் அலி, நீண்ட நாட்களுக்கு பிறகு இணைகிறார், அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர். டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். பேராசிரியர் அருணன் இணைகிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக. பேராசிரியர் டாக்டர் ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஃபயர் பிராண்ட் திரு கோவை செல்வராஜ் அவர்களை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவை செல்வராஜ் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். டாக்டர் சுமந்துடைய கருத்தில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். டாக்டர், இது ரொம்ப வியப்பாகவும் இன்னும் சொல்லப்போனால் விசித்திரமாகவும் இருக்குது. நம்ம நிறைய தேர்தல்களை பார்த்துருப்போம். மாலையில் ஒரு எண்ணிக்கை தேர்தல் ஆணையம் வெளியிடும், அடுத்த நாளில் அது ரிவைஸ் ஆகும், மாறும், அது அப்படியே இருக்காது, கூடும். ஆனால் இந்த முறை குறைந்திருக்கிறது, டிராஸ்டிக்காக குறைந்திருக்கிறது. இது வழக்கமானது அப்படின்னு தான் பார்க்கணுமா, இல்லை இதில் நிச்சயமாக ஆழமான கேள்விகள் இருக்கா? இல்லை, நிச்சயமா இது கவலை அளிக்கிற அளவுக்கே இருக்கு. இதுல 2 விஷயம் ஹரி. ஒண்ணு நடந்த சம்பவம், 2வது அதற்கு விளக்கம் அளிக்காமல் இருப்பது. இப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு 11 மணிக்கு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்க போகுது. பத்திரிகையாளர் சந்திப்புல திரு சாஹூ எல்லாரையும் சந்திச்சு என்ன ஆச்சுங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்க போறாரு. ஆனால் அந்த விளக்கம் இதுவரை வழங்கப்படவில்லை. இன்று மாலை வந்திருக்கிற அந்த ரிப்போர்ட்ல கூட இன்னும் டேலி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் இதுல இருந்து ரொம்ப பெருசா வித்தியாசம் இருக்காது, ஆனால் ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் வரக்கூடும் அப்படிங்கிற ரீதியா சொல்லும் போது நிச்சயமா இது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்துகிறது. இல்ல, கவலைக்குரிய விஷயம் என்ன இதுல? இல்ல, கவலைக்குரிய விஷயம் தான். ஏன்னா உங்களுக்கு வாக்குகள் இட்ஸ் நாட், அதாவது சாயங்காலம் 5 மணி வரைக்கும் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, 5 மணிக்கு மேலதான் வருங்கிறது கிடையாது. ரியல் டைம்ல போலிங் வந்துகிட்டே இருக்கு. ரைட்டா? டேட்டா உங்களுக்கு ரியல் டைம்ல வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் நீங்க 11 மணிக்கு அளவில் இவ்வளவு சதவிகிதம், 1 மணி அளவில் இவ்வளவு சதவிகிதம் சொல்றோமா இல்லையா? தேர்தல் ஆணையம் சொல்லுகிறதா இல்லையா? சொல்றாங்க. அது எங்கிருந்துன்னா அந்த டேட்டா வந்துகிட்டே இருக்கு. சோ நீங்க உதாரணத்துக்கு சென்னையில மாலை 5 மணி நிலவரப்படி சென்னை, மத்திய சென்னையிலயோ என்னமோ 51% வந்துச்சுன்னா நீங்க 7 மணிக்கு எப்படிங்க அந்த 67% போக முடியும்? நீங்க உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் இவ்வளவு நபர்கள் தான் வாக்களிக்க முடியும். கியூல சேர்ந்தாங்க. அந்த அளவிற்கு நாள் முழுவதும் அனைத்து தொலைக்காட்சி சேனல்ஸும் சொன்னது மந்தமான வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பர்டிகுலரா மற்ற இடத்துக்கு அப்புறம் வருவோம், சென்னை எடுத்து மந்தமான வாக்குப்பதிவுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது யாராவது இந்த டேட்டாவை செக் பண்ணல, ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி 7 மணிக்கு டேட்டா இல்ல, ஒரு கம்யூனிகேஷன் எரரா இருக்கலாம். நிச்சயமா ஒரு எரர் இந்த ஃபேஸ் ஆஃப் இட் நமக்கு தெரியும். ஹரி ஒரு நிமிஷம் இருக்கு. கம்யூனிகேஷன் எரர்னா ஒரு தொகுதியில அந்த கம்யூனிகேஷன் எரருக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ மத்திய சென்னையில மட்டும் ஒரு தவறு நடந்திருக்குன்னா எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சொன்ன டேட்டால ஏதோ டிஸ்கிரிபன்சி. மாநிலம் முழுவதும் எப்படிங்க தப்பு பண்ண முடியும்? தூத்துக்குடியில 11 ஹரி, பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். இப்போ நீங்க 10% சொல்றதுங்கிறது கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள். இட் இஸ் நாட் சரி. ஒரு 2000 வாக்குகள் இப்படி அப்படி எங்க போச்சுன்னு தெரியல, அதை செக் பண்றதுக்கு ஏதோ டிஸ்கிரிபன்சி ஆயிடுச்சு.
1 லட்சம் வாக்குகள்ங்க. நீங்க தமிழ்நாட்டினுடைய மொத்த வாக்கு சதவீதம் 72% 69.46% குறைந்திருக்கிறது என்றால் that represents close to 15 to 20 lakh votes. வந்துதா இல்லையாங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்? இல்ல, எனக்கு உண்மையாகவே எனக்கு புரியாத புதிர் வந்து இது எப்படி நடந்ததுங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஃப்லிங். ஓகே, நான் எல்லா வழக்கமாக நான் சொல்லிடுறேன். வழக்கமாக என்ன நடக்கும்னா, இந்த டேட்டா வந்து 5 மணி நிலவரம் அப்படின்னு போட்டு வரும். அதுக்கப்புறம் அந்த ஒரு டேட்டாவை வந்து அவங்க ஃபைனல் ஓட், அதாவது ஃபைனல் ஃபார் த டேன்னு ஒரு ஓட் டர்ன் அவுட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 6:30 மணி 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கியூல இருக்கிறவங்க, அந்த டைம்ல போலிங் க்ளோஸ் ஆகும் போது கியூல இருந்தவங்க அவங்க எல்லாம் வாக்களிப்பாங்க இல்லையா? சில வாக்குச்சாவடிகள்ல ஒரு காலத்துல 7-7:15 வரைக்கும் வாக்குப்பதிவு நடக்கும். சோ அந்த டேட்டா எல்லாம் கம்பைல் பண்ணி நைட்ல உட்கார்ந்து கொலேட் பண்ணி அடுத்த நாள் கூடுமே தவிர குறையாது. கூடும். எப்படி குறையும்? நீங்க எந்த பேசிஸ்ல நீங்க வந்து இந்த மாதிரி 72% எந்த அடிப்படையில கொடுத்தீங்க? சென்னையில 69% வட சென்னையில, 67% மத்திய சென்னையிலும் தென் சென்னையிலும் எந்த அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீர்கள்? கோவையில 71% எந்த அடிப்படையில் கொடுத்தீர்கள்? யார் இந்த டேட்டாவை கொடுத்தாங்க? நிச்சயமா ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும். விசாரணை நடத்தப்பட்டு யார், it may be a genuine mistake, பட் இது ஜெனுவின் மிஸ்டேக்கா அப்படிங்கிறது நிரூபணம். அதாவது ஜெனுவினா செய்யப்பட்ட ஒரு தவறு எங்கேயோ சொதப்பிட்டாங்க அப்படிங்கிறது நிரூபணம் ஆகும். ரைட். இப்போ இன்னைக்கு எலெக்ஷன் மோட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால எல்லாரும் கொஞ்சம் அப்ஜெக்டிவ் அனலைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னார் இந்த கட்சி காரணம், அன்னார் அந்த கட்சி காரணம் அப்படின்னு. ஸோ நீங்க எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலை, இந்திய அரசியலை ரொம்ப விரிவா அறிந்தவங்க, புரிந்தவங்க. ஸோ அந்த ஹேட்டை வெளில கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் எல்லா அரசியல் தலைவர்கள்ட்டையுமே இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய. திரு ஆச்சாரி, நீங்க அரசியல் தலைவருக்கு ஆறதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரியா இருந்திருக்கிறீங்க. இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன், தேர்தல்கள் எல்லாம் பங்காற்றி இருக்கக்கூடும். எந்த இதுல ஒரு மிஸ்டேக் இருக்கிறதா பாக்குறீங்களா? இது ஒரு கம்யூனிகேஷன் எரரா பாக்குறீங்களா? டாக்டர் சுமன் சொல்ற அளவுக்கு இது ஒரு கன்சர்னிங்கா பாக்குறீங்களா? வாட் இஸ் யுவர் டேக்? வணக்கம் ஹரி. நீங்க சொன்னது மாதிரி நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு அதிகாரியாக இருந்த சமயத்தில் 2 லோக்சபா தேர்தலுக்கு வந்து நான் ரிட்டர்னிங் ஆஃபீஸரா இருந்தேன். அதிலும் குறிப்பாக காஷ்மீரில் முதலாக தேர்தல் நடக்கும்போது, அதாவது அந்த பயங்கரவாதத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்போது, ஒரு தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, அந்த சட்டமன்றத்தில் காஷ்மீர்ல கடும் குளிர்ல போய் நான் வந்து ஒரு தேர்தலை நடத்திட்டு வந்தேன். முதலாக வந்து ஒரு இந்த லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு ஒரு தேர்தலை நடத்திட்டு வந்த ஒரு அனுபவத்தில் நான் ஒரு அரசியல்வாதியாகவும் அதே சமயத்தில் ஒரு முன்னாள் அதிகாரியாகவும் நான் உங்கள்கிட்ட வந்து என்னுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன். சுமன் ஸ்ரீராமன் சார் வந்து என்ன சொன்னாலும் நான் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இது வர சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் வந்து அவர் சுமன் ஸ்ரீராமன் வந்து சொன்ன கருத்துக்களுக்கு நான் ஆமோதிக்கிறேன். இப்போ எப்படி அப்படின்னா, நீங்க வந்து நேற்று 7 மணிக்கு வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு டேட்டா வருது. அந்த டேட்டா படி 72.09% வந்து டோட்டலா போல் ஆயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வெல் அண்ட் குட், ஃபேர். ஆனா அப்ப வந்து சிஇஓ திரு சாஹு என்ன சொல்றாருன்னா, மிட் நைட்ல வந்து இது வந்து இன்னும் ஃபர்தரா அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாங்க எல்லாமே காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த டேட்டா வந்து இதை விட அதிகமா, அதாவது 72% விட அதிகமாக, ஒரு வேளை 75% ஒரு ரெக்கார்டை வந்து கிரியேட் ஆகுமா அப்படின்னு நாங்க அவளோட காத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு டேட்டா வருது. அது என்ன சொல்லுதுன்னா 69.46%, அதாவது கிட்டத்தட்ட வந்து 2.5% கம்மியா வருது. இப்போ கம்மியா வருதுன்னு வந்து உண்மையில அதுக்குரிய எந்த ஒரு சாத்திய கூறுகளும் எங்களுக்கு அறிவுக்கு எட்டினது வரை இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, இப்போ வந்து அந்த பேலட் ஓட்ஸ், போஸ்டல் ஓட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சி வைஸா ஆட் ஆகி கடைசியில வரும்போது அப்புறம் வெவ்வேறு இது பூத்துகள்ல இருந்து டேட்டா வந்து கேப்சர் பண்ணி அது வந்து சிஓ உடைய கண்ட்ரோல் ரூம்க்கு கொடுக்கும்போது அந்த டேட்டாவெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணிக்கு வந்து எலெக்ஷன் முடியுது அப்படின்னும் போது அவங்க வந்து அப்டேட் பண்ணி ஒரு 9 மணி 10 மணிக்கு ஒரு கிளியர் பிக்சர் வரும்.
வரும். சோ அதனாலதான் ஒரு மிட் நைட்ன்ற ஒரு அந்த விண்டோ பீரியட் அவர் எடுத்துட்டு அவர் சொல்றாரு. ஆனா கம்மியா போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதிகமாகணும் 1%, 2%, ஈவன் சில சமயத்துல நாங்க பார்த்திருக்கோம் 3%, 5% கூட ஆனது. அதிலும் குறிப்பாக ஒரு சில கான்ஸ்டிடுவன்சி நீங்க பார்க்கும்போது ரொம்ப வியப்பான ஒரு தகவல்களும் வந்தது. குறிப்பா நீங்க மத்திய சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா 7% 67.35. அதே சமயம் ஃபைனலா இப்ப நேத்து நைட், அதாவது கிட்டத்தட்ட 12:30 மணிக்கு அப்லோட் ஆனதும் சரி, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த விவாதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியும் அதே ஃபிகர் தான், அதாவது நைட் என்ன அப்டேட் ஆனிச்சோ அதே ஃபிகர் தான் ரீஇட்டரேட் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 14%, அதாவது 53.9% தான் வருது. ஹையஸ்ட் மைனஸ்ல வருது. இது ரொம்ப வித்தியாசமா என்னுடைய சிற்றறிவுக்கு அப்பாற்பட்டு நான் யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒருவேளை இவங்க அதிகாரிகள் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிருக்காங்களோ, அவங்க பண்ண அந்த கேப்சர் பண்ண டேட்டா எங்கேயோ அரசியல் நோக்கெல்லாம் பார்க்க தேவையில்லை. பொலிட்டிக்கல் லேயர்லாம் எந்த சந்தேகமும் நீங்க வைக்க முடியாது. இதுல நான் அரசியலாவே நான் இதை அணுகல. ஏன்னா அரசியல்ன்றது என்னைக்குன்னா ஜூன் 4ஆம் தேதி நம்ம அரசியலை பத்தி பேசணும். இன்னைக்கு தேதிக்கு நம்ம அரசியல் பத்தி பேசுறது விதண்டாவாதமா தான் இருக்கும். அதிலும் பாத்தீங்கன்னா ஒரு சில தொகுதிகள் நாங்க இப்போ சென்னை சென்ட்ரல் எங்களுடைய வேட்பாளர் இருக்காரு, அதனால சொல்றேன்னு கூட பார்க்காம நீங்க ஒரு சில தொகுதிகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு டேட்டாவை எடுத்து பார்த்தேன். அதுல தென்காசி தொகுதியில கூட மிக அதிகமாக, சிவகங்கை தொகுதி அங்க கூட கூட்டணி வேற கணக்கா கூட்டணி போடுறாங்க. பட் அங்கேயும் அவரு கார்த்தி சிதம்பரம் போட்டி போடுற இடத்துல 6% மைனஸ் ஆகுது. அதே மாதிரி தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா 11% மைனஸ் ஆகுது. அங்கேயும் திருமதி கனிமொழி போட்டி போடுறாங்க. ஒரு பேட்டர்ன் இல்ல, ஒரு பொலிட்டிக்கல் பேட்டர்ன் இல்ல. நாங்க எங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ்ல எப்படியா இருக்கு. அப்ப நான் இத அரசியலா அணுகுவதை விட எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருந்திருக்குது. அத சிஇஓ அல்லது அவருடைய டீம் அதை ரெக்டிஃபை பண்ண முடியாம, அதுவும் குறிப்பாக 24 மணி நேரம் அமைதி காத்திருக்காங்க. அதுவும் ஒரு மயான அமைதி நான் எதிர்பாராத ஒண்ணு. ஒருவேளை காலையில அவர் பிரஸ் மீட் பண்ணிருக்கலாம். நேத்து 7 மணிக்கு மீட் பண்ணவர் காலையில மீட் பண்ணிருக்கலாம். ஈவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 24 மணி நேரம் கழிச்சு ஒரு ஜஸ்ட் அத ஒரு அறிக்கையா மட்டும்தான் ரிலீஸ் பண்றாரு. அவர் இந்த சந்தேகத்துக்கு அவர் எல்லாரோட சந்தேகம், இது எங்க கட்சி மட்டும் இல்ல, எல்லாரோட சந்தேகம். ஒரு பாயிண்ட சொல்லிட்டு நான் நடந்து போறேன். உங்களுக்கு 2008 ராஜஸ்தான்ல சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. அந்த சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் கட்சியோட முக்கியமந்திரி, அதாவது முதலமைச்சராக ஆகக்கூடிய நிலைமையில இருந்த திரு சிபி ஜோஷி அவர் கண்டெஸ்ட் பண்ணாரு. அவர் எத்தனை ஓட்ல தோத்தார்னா ஒரு ஓட்டுல. ரீகவுண்ட் நடந்துச்சு. ஆனா எந்த இடத்துலயுமே அது டாலி பண்ணி கடைசியில அந்த ஒரு ஓட்டு வித்தியாசத்துல அவர் அந்த எலெக்ஷனை தோத்தாரு. அதன் காரணமாக அசோக் கெஹ்லோத்ன்றவர் முதலமைச்சராக ஒரு சூழ்நிலை, இவர் தான் முதலமைச்சராக வேண்டிய ஒரு நிலைமையில இருந்தவர் ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தன்னுடைய அந்த வாய்ப்பை இழந்துட்டு கடைசியில அவர் வேற ஒரு மாநிலத்துக்கு அவரை கவர்னர் ஆக்கி அனுப்பி வச்சாங்க. சோ ஒவ்வொரு ஓட்டும் நம்மளுடைய ஜனநாயக கடமையை நிறுவன ஆசீர்வாதம் ஆச்சாரியோட ஓட்டு, சுமன் ஸ்ரீராமனோட ஓட்டு, பேராசிரியர் அருணனோட ஓட்டு, ஹரிஹரனோட ஓட்டு, அந்த ஒரு ஓட்டானது ஒரு வேட்பாளருடைய தலையெழுத்தை தீர்மானிக்கும் பொழுது எலெக்ஷன் கமிஷன் அதனுடைய அதிகாரிகள் தங்களுடைய கடமையை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. வெரி இன்ட்ரெஸ்டிங். ப்ரொஃபசர், அவரோட கருத்தோடு உடன்படுறீங்களா? ஃபார் அ சேஞ்ச். இல்ல, அவரு அரசியல் தாண்டி ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. ஆனா எனக்கு வேறு சில கேள்விகள். எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அது என்னன்னா, இந்த மாதிரி காலையில மந்தமாகத்தான் இருக்குது வாக்குப்பதிவு என்பது போலதான் செய்திகள் வந்துச்சு. பிறகு மாலையில ஒரு 5 மணிக்கு மேல அது பிக்கப் ஆயிடுச்சு என்று வந்தது. அப்படி ஆகக்கூடும், ஏன்னா கடுமையான வெயில். ஆகவே மதியம் அதிகமாக போடாம பிறகு பல வாக்குச்சாவடிகள்ல வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு 5:45 6 மணி போல வந்தவங்க அந்த டோக்கனை வாங்கிட்டு நின்று பெரும் கூட்டம். சில வாக்குச்சாவடிகள்ல 8 மணி வரைக்கும் கூட வாக்குப்பதிவு நடந்திருக்கு, அனுமதிச்சிருக்காங்க. ஏன்னா 6 மணிக்கு முன்னாடி வந்துட்டாங்க, பாவம் 2 மணி நேரம் இருந்து ஓட்டு போட்டுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு.
இப்ப இதெல்லாம் சேர்த்து வச்சு பொதுவாக அடுத்த நாள் வரக்கூடிய அந்த கணக்கு தான் சரியான கணக்கு என்று நானும் பல தேர்தல்கள்ல பார்த்தவங்கிற முறையில சொல்றேன். முன்னாடி சொல்லுவாங்க, பிறகு கடைசியா அடுத்த நாள் காலையில தான் வேகமா எல்லாரும், அந்த காலத்துல பத்திரிக்கை தானே பார்ப்போம் எவ்வளவு வாக்கு சதவீதம்னு. ஆனால் நாள் அது ஒரு ஊகம் போலதான் இருக்கு. இறுதியானது கடைசியா தான் வரும். இங்க எல்லா நண்பர்கள் சொன்னது போல அது ஊகத்தை விட கூடுதலா தான் வாக்குப்பதிவு இருக்குமே ஒழிய இப்படி குறைஞ்சது அது இவ்வளவு குறைவது என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆகவே ஏதோ தவறு நடந்திருக்கு, அத கண்டுபிடிக்கணும். அது ஒரு ஏதோ தெரியாம நடந்துச்சா அல்ல தெரிஞ்சே நடந்துச்சுன்னா உரிய அந்த நடவடிக்கை எடுக்கணும். தெரியாம நடந்துச்சுன்னா எதிர்காலத்துல மீண்டும் நடக்காதபடி பார்க்கணும். இது எல்லா பொறுப்பு என்பது தேர்தல் ஆணையத்துக்கு தான். ஏன்னா நம்ம முழு இந்த இயந்திரத்தை தேர்தல் நடத்துகிற விஷயத்தை நம்ம அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். ஆகவே அவங்க அதை பார்த்து இது என்ன நடந்துச்சு. இன்னும் கூட எனக்கு என்ன படுதுன்னா, ஏங்க அவசரப்பட்டு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா இப்படி எவ்வளவு போலிங் போயிட்டு இருக்கு வாக்குப்பதிவுன்னு சொல்லணுமான்னு கூட இப்ப எனக்கு தோணுது. அதாவது வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது நீங்க சொல்லலாம், வாக்கு பதிவு நடக்கும்போது ஏக்கையா அவசரப்பட்டு இப்படி எல்லாம் சொல்லணும். இவ்வளவு நவீன காலத்துல கூட இப்படி தவறு நடக்குது அப்படின்னா அதை பத்தி எல்லாம் கூட யோசிக்கணும்னு படுது ஒண்ணு. ஆனா நம்ம இதை பத்தி ரொம்பவும் கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு நான் இன்னொரு பக்கம் பாக்குறேன். அது என்னன்னா, நீங்க வாக்கு எண்ணிக்கையில தெரிஞ்சு போயிரும்ல. இப்ப ஒவ்வொரு பெட்டியும் திறந்து பார்க்கும்போது என்ன வெரிஃபை பண்ணுவாங்க நமக்கு தெரியும். ஐயா மொத்த வாக்காளர்கள் இவ்வளவு, இதுல இவ்வளவுதான் வாக்கு ஆயிருக்கு, அப்ப அத்தனை வாக்கு தான் உள்ளுக்கு இருக்கா, அப்ப அங்க கரெக்ஷன் நடக்கும். அப்ப அதுதான் இறுதி நிலவரம். ஆகவே அந்த வகையில அந்த இடத்துல தவறுகள் இருந்தால் கூட சரியாகும். இல்ல அதையும் தாண்டி வேற ஏதாவது நடக்குமா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆகவே அந்த அடிப்படையில போகும். அதை விட அடுத்த மிக முக்கியமான பாயிண்ட், இப்ப இந்த அறிவிப்புகள்ல வர்ற குளறுபடிகள் இதை பத்தி பேசுறோம். ஆனா ஓவராலா இன்னொரு பார்வை எனக்கு இருக்கு. அது என்னன்னா, கடந்த மக்களவை தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் வாக்குப்பதிவு என்பது பாத்தீங்கன்னா 3% தான் குறைவுன்னு சொல்லப்படுது. சரி, நான் சொல்ற சரிதானே? போனது 72%, இப்ப 69%. இவங்க நாள் சாயங்காலம் 72 சொல்லிவிட்டு அப்புறமேல அடுத்த நாள் அதிகாலையில 69 குறைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த 72க்கு இந்த 69க்கு இடையில நீங்க பாத்தீங்கன்னா 3% தான் குறைஞ்சிருக்கு. ஆகவே இது ஒரு பெரிய குறைவாக எனக்கு 3% பல லட்சம் ஓட்டுகள் ப்ரொஃபசர். ஆமா, எனக்கு தெரியுது. ஏன்னா மொத்தம் 6 கோடி பேர் சொச்சம் இல்லையா வாக்காளர்கள். 6 கோடி பேர்ல சில லட்சம் பேர். நீங்க அப்படியும் பார்க்கணும். இதெல்லாம் சாரி ப்ரொஃபசர், இதற்கு சரியான விளக்கம் கொடுக்கக்கூடியவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ நம்மோடு தொடர்பில் இருக்கார். திரு சத்யபிரதா சாஹூ, இது ரொம்ப வியப்பா பார்க்கப்படுது. வழக்கமா நம்பர்ஸ் நம்ம கூடி பார்த்திருக்கோம் ரிவிஷன்ல, ஆனா இப்போ குறைந்திருக்கு. என்ன எக்ஸ்பிளைன் பண்றீங்க நாட்டு மக்களுக்கு? Thiru Sahu, can you hear us? Yeah. Yes. Ungala explanation enna? Yes, sir. Please give your explanation. Can I speak? Please, sir. Please, sir. Go ahead, sir. Okay. In this regard, நான் என்ன சொல்ல விரும்புறேன்னாக்க, நம்ம ஆக்சுவலா ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்ல இருந்து பை ஃபோன் நம்ம இங்கே ஒரு கம்ப்யூட்டர்ல இப்போ கூகுள் ஷீட் மூலமா ஒரு ஆப் மாதிரி நம்ம இது பண்ணிட்டு எல்லாம் வாங்குறோம். ஸோ அதெல்லாம் டெம்பரரி விவரம் தான். அதுல போலிங் ஸ்டேஷன்ல இருந்து வரும்போது எல்லா போலிங் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம வரவே இல்லை. ஸோ நான் இன்னொரு பேனலிஸ்ட் சொன்னாங்க, அது நான் பார்த்தேன். ஆக்சுவலா 68,500 கிட்டத்தட்ட போலிங் ஸ்டேஷன்ல இருந்து எல்லா விவரம் வாங்குறதுக்கு, ஊராளி வாங்குறதுக்கு இட் டேக்ஸ் டைம். பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில எவ்ரி 2 hours ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருக்கிறாங்க ரிப்போர்ட்டர்ஸ். அந்த அடிப்படையில நம்ம கொடுக்குறோம். அதே நேரத்துல நான் ஈவினிங்ல சொல்லும் போது 7 மணிக்கு என்ன சொன்னேன்னாக்க, நைட்ல 12 மணிக்கு நம்ம என்கோர்ல ஃபீல் பண்ணும்போது ஏஆர்ஓஸ் எல்லாம் டாட்டா அப்போதான் நமக்கு கரெக்டா வரும். ஸோ தட் வில் பி ஏஆர்ஓ வைஸ் டாட்டா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்க ஒவ்வொரு போலிங் இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் எங்களுக்கு இன் லேமன்ஸ் லாங்குவேஜ்? ஓகே, லேமன்ஸ் லாங்குவேஜ்னாக்க ஃபர்ஸ்ட் நம்ம 7 மணிக்கு முன்னாடி வாங்கின டாட்டா எல்லாம் ஓவர் ஃபோன் ஒவ்வொரு இதுல இருந்து நம்ம வாங்குறோம். சோ ரெண்டாவது என்னன்னா, ஏஆர்ஓஸ் எல்லாம் நமக்கு
எல்லா இது க்ளோஸ் ஆஃப் த போல் 7 மணிக்கு 8 மணிக்கு முடிஞ்ச பிற்பாடு அந்த கவுண்டிங் சென்டருக்கு எடுத்துட்டு வருவாங்க. அங்கே ஆர்ஓ கிட்ட ஏஆர்ஓ டாட்டா கொடுப்பாங்க. ஸோ அந்த டேட்டா பேஸ்ல என்கோர்ஸ் ஒரு நம்ம ஆப் எலெக்ஷன் கமிஷன்ல வச்சிருக்காங்க. அதுல நமக்கு நம்ம என்ட்ரி பண்ணும்போது ஒருவருக்கு கரெக்ட் டேட்டா அதுதான். அதுலயும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல இன்னும் கம்ப்ளீட் பண்ணாம, ஃபார் எக்ஸாம்பிள் தூத்துக்குடி மட்டும் 12 மணி வரைக்கும் அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியல, அவங்களோட எல்லா டேட்டா வர முடியல. அதனால என்கோர் டேட்டா 12 மணிக்கு நைட்ல க்ளோஸ் ஆயிடும். ஆனா அதே நேரத்துல அவங்க வார்க்கெல்லாம் பண்ணிட்டு ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்ல இருந்து மேல் ஃபீமேல் அதெல்லாம் டேட்டா இன்னும் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ எல்லா பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்ஸ்ல இருந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கடைசியா வரும்போது ஒரு அதே 69.89 அந்த மாதிரி ஒரு ஃபிகர் வர மாதிரி நாங்க எதிர்பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வாங்குற டேட்டா ஆக்சுவலி இந்த நம்ம ஒரு எலக்ட்ரானிக் சூழ்நிலையில இருக்கும்போது வாட்ஸ்அப்ல ரிப்போர்ட் வாங்குறோம், போன்ல பேசிட்டு வாங்குறோம், ஏன்னா எல்லாமே காத்துட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில நம்ம கொடுத்துருக்கோம். பட் இவ்வளவு பெரிய டிஸ்கிரிபன்சி இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லையே. நம்ம வந்து அப்வர்டா தான் போயிருக்கு, டவுன்வர்டா போனதே இல்லையே. இந்த முறை இது வரதுக்கான காரணம் என்ன? இது வந்து 70 to 73 ஆகலாம், 74 ஆகும், அதை நம்ம பார்த்திருக்கோம். பட் டவுன்வர்ட்ல போனது இதுதான் முதன் முறை. ஹவு டிட் திஸ் ஹேப்பன்? போன்ல வந்தாலும் கூட எதனால வந்து நான் புரிஞ்சுக்கிறேன், பட் இந்த பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையே. அதுல நம்ம என்ன ஆகும்னாக்க அக்ராஸ் த ஓகே, நான் அதுக்கு வரேன். No, okay, I'll come to that. CEO sir, very sorry. Sorry. Okay. TV volume வாய்ப்பு. Yes, sir. Yes. Okay. That'll be very helpful. Okay. Yeah, thank you. Okay. இதுல எப்படின்னாக்க இப்போ நிறைய போலிங் ஸ்டேஷன்ல நமக்கு போலிங் எல்லாம் முடியாம இருக்கும். ஸோ அதனால அவங்க 5 மணி வரைக்கும் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சில இதுல கம்ப்ளீட் ஆகும்போது அவங்க நம்ம கிட்ட போன்ல கொடுப்பாங்க. அதனால அந்த 5 to 7 PM போன்ல எல்லா டாட்டா எல்லாம் நம்ம இது என்னன்னா செகண்டரி டாட்டா மாதிரி தான் நமக்கு வருது. அது சைன்டு காப்பி டாட்டா இது இல்லை. ஸோ அதனால இதுல ஒன்னும் நமக்கு டவுட் எல்லாம் நம்ம இன்னும் இது பண்ண வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அவங்களோட டைரியில போலிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு என்ன டாட்டா கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம கவுண்டிங் சென்டருக்கு வரும். அந்த கவுண்டிங் சென்டர்ல நம்ம ஒவ்வொரு டேட்டா என்ட்ரி பண்ணும்போது எப்பவுமே இதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இன்னைக்கு நைட் 12 மணி வரைக்கும் நம்ம கொடுத்த டேட்டா ஆர்ஓஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ப்ரிசைடிங் ஆஃபீஸரோட டேட்டா கூட டேட்டா என்ட்ரி போயிட்டு இருக்கு, இன்னும் முடியல. ஆக்சுவலா பார்க்கும்போது தூத்துக்குடி வந்திருக்கேன், நான் அதோட ஒரு சாம்பிள் நம்ம பிரஸ் குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன். எவ்வளவு டேட்டா என்ட்ரி எல்லாம் பண்ண வேண்டிய இதெல்லாம் இருக்கிறது. அதனால இதுல மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இஸ், இதுல நம்ம ஒன்னும் இது ஏதோ இது இருக்கே வேற ஏதோ இது இருக்கே அந்த மாதிரி இது பண்ணாம இவ்வளவு டேட்டா நம்ம ஹேண்டில் பண்ணி கரெக்டா டேட்டா என்ட்ரி பண்ணும்போது தான் இது கொஞ்சம் டிலே ஆகுது. பாயிண்ட் டேக்கன் CEO sir. இதுல எங்களோட பேனலிஸ்ட் டாக்டர் சுமந்த் wants to ask one question. If you are willing to take Dr. Sumanth, go ahead. Yes. I have come, so please. Please. Sir, my question is basically, see, let us assume that in a few constituencies the data which came in was inaccurate. ரொமனலா தமிழ் கேட்கலாம். அதாவது ஒரு சில தொகுதிகள்ல ஒரு discrepancy இருந்தா கூட பரவாயில்ல. பட் அனைத்து தொகுதிகளிலும் there has been a difference. So it's not like or out of 39 constituencies or 2 constituencies there was some discrepancy in the figure. That can happen. But how do you explain that all the constituencies there was a difference, and in the vast majority of constituencies the votes polled actually came down? How is that statistically possible? Because you have got the data, 5 o'clock நீங்க data கொடுக்குறீங்க, 5 o'clock சென்னையில 51% or 52% ஏதோ announcement கொடுக்குறீங்க. So when you say 67%, somewhere that data must have come இல்லையா? So will you be carrying out an enquiry into how this happened and let the people know? Okay, so இதுல நான் என்ன clarification can I say? Yes sir. Yeah. Actually நம்ம for example நம்ம சென்னை எடுக்கலாம். சென்னையில இப்போ என்ன இருக்கும்னாக்கா ஒரு சில பகுதியில அதுக்குள்ளே 7 மணிக்கு உள்ளே இது வாக்கு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க, ஒரு சில இதுல கம்ப்ளீட்டா பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, 5 மணிக்கு சப்போஸ் நம்ம 68,000ல இருந்து 32,000 சாம்பிள் டாட்டா நமக்கு வருது. இது பேசிக்கலி சாம்பிள் டாட்டா, அதான் நான் முதலையும் சொல்லியிருந்தேன், திஸ் இஸ் சாம்பிள் டாட்டா. ஸோ
ஸோ சப்போஸ் ஃபர்ஸ்ட் நம்ம 68,000ல இருந்து 30,000 போலிங் ஸ்டேஷன்ல இருந்து நமக்கு ஓவர் போன் அந்த மாதிரி டாட்டா வரும்போது கடைசி நேரத்துல இருந்து எல்லா இடத்துல இருந்து வர்றதுக்கு அவங்க பிஸி ஆறாங்க. So all of them are not able to attend to the phone or give the data or attend to the samples app. எப்படி ஒரு கருத்து கணிப்புல ஒரு samples எடுக்கறோமோ அந்த மாதிரி. Yeah, this is a sample. நான் அதனால சொல்லிருந்தேன் this is sample data. So அதனால லாஸ்ட் பேஜ்ல அவங்க நிறைய ஏன்னா திடீர்னு நிறைய ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன ஆகும் வேலை முடிக்கும், ஒரு சில இதுல என்ன ஆகும்னாக்க ஒரு 100 பேர் இன்னும் காத்துட்டே இருப்பாங்க. So அதனால my request is that this is only sample data which I had clarified to the press. எல்லாம் என்கிட்ட அங்க யாரு இருந்தாங்க. நம்ம எல்லா தேர்தலையும் சேரோமா இல்ல இந்த முறை அதுல நமக்கு ஒரு கூடுதலான படிப்பினை கிடைக்குதா? Are we learning lessons from our information gathering mechanism? இத மாற்ற வேண்டிய ஒரு படிப்பினை இத கொடுத்திருக்காங்க. No, actually if we go without any urgency, ENCORE data election commission ஒரு அதிகாரப்பூர்வமா நம்ம சிக்னேச்சரோட டாட்டா ஃபில் அப் பண்ணி கொடுக்கணும், அதுதான் பெஸ்ட். ஆனா நாங்க இப்போ ஒரு எலக்ட்ரானிக் ஏரால இருக்கிறனாலே எல்லாமே டாட்டா நமக்கு சீக்கிரம் கொடுங்க அந்த மாதிரி ஒரு அடிப்படையில இருக்கிறனாலே என்ன ஆகுதுனாக்க சரி இருக்கிற டாட்டா இப்படிதான் இருக்கு, பட் வித் எ ரைடர் தட் திஸ் மே கோ ஆர் திஸ் மே கம் டவுன். ஃபார் எக்ஸாம்பிள் 2019ல ஆல்சோ எனக்கு ஞாபகம் இருக்கு, அப்போ 69 நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். கடைசியில வரும்போது 72 வந்துச்சு, ஒரு 3% ஹையர். நம்ம நிறைய தேர்தல்ல பாத்துறோம், லோயர் இதுதான் முதல் முறை பாக்குறோம், அதுதான் நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. 2019க்கு முன்னாடி நீங்க பார்த்தா அந்த மாதிரி இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போன்ல அப்பப்போ சொல்றதுக்கு இதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம என்ன ஆயிடுச்சுனாக்கா கூகுள் ஷீட்ல டாட்டா வாங்குறோம், போன்ல டாட்டா வாங்குறோம். இந்த மாதிரி ஒரு இருக்கும்போது தான் ஒரு டாட்டா அப்ராக்சிமேஷன் டாட்டா இது சாம்பிள் டாட்டா சொல்லிட்டு நம்ம கொடுக்கும்போது அதுக்கு ஒரு ஐ திங்க் ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லி டிராஃப்டட் டாட்டா ஃப்ரம் ஆல் த போலிங் ஸ்டேஷன் நம்ம சொல்ல முடியாது. நைட்ல 12 மணி வரைக்கும் அதுக்கு அதனால நான் வெயிட் பண்ணிட்டு 12 மணிக்கு மேலே அரௌண்ட் 12:15 நான் அந்த டாட்டா திருப்பி நம்ம இதுல ஏன்னா அப்போ ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்க முடியாது, அது குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லா இதுவும் கேரி பண்ணியிருக்காங்க, எல்லா நியூஸ் பேப்பர் டிவி மீடியா இது பண்ணியிருக்காங்க. இன்னும் ஆல்சோ மேபி தெர் வில் பி வெரி வெரி மைனர் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் தூத்துக்குடி தே குட் நாட் மேக் த டாட்டா என்ட்ரி, அவங்க 12 மணி வரைக்கும் நைட்ல பண்ண முடியல, அவங்களோட வரல, அதனால என்கூர் அதுக்குள்ள ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா காலையில அவங்க எல்லா போலிங் ஸ்டேஷனோட டாட்டா என்ட்ரி பண்ணி இப்போ 66 அவங்க டாட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலா பார்க்கும்போது நம்ம ஃபார்ம் 17ல அது போலிங் ஏஜென்ட் கிட்ட என்ன டாட்டா இருக்கும் அதுதான் அத்தென்டிக் டாட்டா, அதுதான் நம்ம என்ட்ரி பண்ணி வச்சிருப்பாங்க. அப்சர்வர் முன்னிலையில இன்னைக்கு எல்லா கவுண்டிங் சென்டர்ல வச்சுட்டு சீலிங் பண்ணி அப்சர்வர் நோ ரிப்போர்ட் சொல்லி எல்லா இடத்துலயும் கொடுத்துருக்காங்க. அதனால எதுக்கு சந்தேகம் ஒன்றும் இது பண்ண வேண்டாம் சொல்லிட்டு நான் ரொம்ப பொறுமையா விளக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். மற்ற பேனலிஸ்ட்க்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கு, அது மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வில் பி வெரி கிரேட். ப்ரொஃபசர் அருணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ப்ரொஃபசர் அருணன், எல்லாருமே கேட்கலாம். ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வாண்ட் டு ஆஸ்க் யூ நவ டுடே. எஸ் எஸ் எல்லாருக்கும் ஆஃப் கோர்ஸ் எல்லாருமே. ப்ரொஃபசர் அருணன், திரு ஆச்சாரி அண்ட் திரு கோய் சொல்றது, ஆல் ஆஃப் யூ ப்ரொஃபசர். சார் ஒரே ஒரு கேள்விதான். இப்ப நீங்க வந்து கடைசியா இப்ப வந்து 69% பெர்சன்டேஜ் 69% சொல்லிருக்கீங்க. இதுதான் இறுதி நிலவரமா, இதுலயும் இன்னும் மாறுதல் வருமா என்பதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லது. ஓகே, இதுல ரொம்ப குறைப்பா தான் மாறுவோம். ஏன்னா தூத்துக்குடி தான் நேத்து நைட்டு 12 மணி வரைக்கும் அவங்க என்ட்ரி பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்க டாட்டா என்ட்ரி பண்ணிருக்காங்க. டாட்டா என்ட்ரி பண்ணும்போது அவங்க எல்லா போலிங் ஸ்டேஷன் வைஸும் டாட்டா என்ட்ரி பண்ணிட்டாங்க. அது நான் மீடியா குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட 69.8 or 9 அது நான் இப்போ கரெக்டா சொல்ல முடியல, அது எக்ஸாக்ட் ஃபிகர் பார்க்கும்போது அதே 69 தான் வரும் மாதிரி நம்ம டிஓஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்டும் எங்க நடக்கிறதுக்கு இது இல்லை சொல்லிட்டு எல்லா அப்சர்வர்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சொல்லி இப்போ ஈவினிங்ல அந்த ரிப்போர்ட் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. பெரிய வேரியேஷன்ஸ் இருக்காதுன்னு கருதுறீங்க, ரைட்? திமுக திரு கோவை செல்வராஜ், சுருக்கமா உங்க கேள்வியை கேளுங்க. நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களுக்கு வணக்கம். அதாவது உதாரணமாக ஒரு மத்திய சென்னைன்னு எடுத்துட்டா 13,50,000 வாக்குகள் தான் இருக்குது. அதில் வந்து நீங்கள் 53% போலா இருக்குன்னு சொல்கிறப்போ 6,70,000 வாக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க.
6,30,000 பேர் ஓட்டு போடல. ஆனால் சென்ற தேர்தலில் பதிவானதில் 4,47,000 வாக்கு அந்த வேட்பாளர் வாங்கி வெற்றி பெற்றவர். ஆனால் இவ்வளவு கம்மியானது அதுக்கு முதல்ல சொல்லும்போது 67% வாங்கினதாக நேற்று மாலை சொல்லப்பட்டது. இன்றைக்கு 53% ஆகப்பட்டது. இதுக்கு மட்டும் ஒரு விளக்கம் நீங்கள் கொடுத்தா போதும். அதான் அது நான் காலையில டிஓ நம்ம சென்னை டிஓ சார் கிட்டயும் நான் பேசியிருக்கேன். எப்படின்னாக்க ஒரு சில எங்கெங்க கம்ப்ளீட் ஆயிருக்குதோ அங்கிருந்து ஒரு சில ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர்ல இருந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சரி இன்னொரு 100 பேர் இருக்கிறாங்க நமக்கு இவ்வளவு போகும் சொல்லி, ஏன்னா அது எஸ்டிமேஷன் தானே, இது எஸ்டிமேட்டட். நீங்க ஆக்சுவலா நம்ம ஃபிகர்ஸ் எல்லாம் சொல்லும் போது நான் அந்த எஸ்டிமேட்டட் ஃபிகர் அந்த மாதிரி ஈவன் என்கோர் ரிப்போர்ட் நம்ம இசிஎல் இருந்து கொடுக்கும்போது எஸ்டிமேட்டட் ஃபிகர் தான் சொல்றோம். அதனால சப்போஸ் எனக்கு இப்ப சொல்ல முடியல, ஒரு பர்டிகுலர் ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸ்ல என்ன ஆகும்னாக்கா ஒரு சில பகுதியில ஒரு சில செக்ஷன்ல நிறைய வாக்கு 71%, 65% அப்படி அது மீன் 80% அந்த மாதிரி போகும். அதே நேரத்துல சேம் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸ்ல ஒரு இதுல 40-50 இருக்கும். அதுவும் நாங்க பார்த்திருக்கோம். அந்த மாதிரி டாட்டா நம்ம ஃபுல்லி நான் நாளைக்கு இது எல்லா டாட்டாமே வரும், எல்லா போலிங் ஸ்டேஷன் வைஸ் டாட்டா வரும். அதுல பார்க்கும்போது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும் ஒரே கான்ஸ்டிடியூன்சில ஒரு சாம்பிள் ஹெவியா வந்ததுனால அது ரிஃப்ளெக்ட் ஆயிடுது அப்படினு பாக்குறீங்க. எஸ் அந்த மாதிரி ஆகும். தட் கடைசி நேரத்துல அந்த 7 மணி டாட்டா வாங்க வந்து அவங்க ரொம்ப நிறைய வார்த்தைலாம் இருக்கும் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு. அதனால நிறைய பேர் அந்த டாட்டா குடிக்காம இருந்தா சப்போஸ் 68,000ல இருந்து நமக்கு 30-40,000 வந்துட்டே இருந்தது. கடைசியில வெறும் 12,000 டாட்டா தான் வருதுனாக்க அப்ப நமக்கு கொஞ்சம் நிறைய ஸ்கியூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுல ஒரே ஒரு காரணம் என்னன்னா, நம்ம எல்லா பிளேஸ்ல எல்லாமே காத்துட்டே இருக்கிறாங்க. அவங்க டாட்டா நம்ம கொடுக்கணும், இருக்கிற டாட்டா ஒரு ரைடரோட கொடுக்கலாம், அந்த ஒரு எண்ணத்துல தான் கொடுத்துருக்கோம். அதே நேரத்துலயும் நீங்க நாங்க என்னோட லாஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்தாவும் 7 மணிக்கு நான் சொல்லும் போது அதே 12 மணிக்கு தான் ஒருவருக்கு நமக்கு கரெக்டா தெரியும் சொல்லி அதுவும் சொல்லியிருந்தேன். பாயிண்ட் டேக்கன் சார், பாயிண்ட் டேக்கன். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் கேள்வி கேட்க விரும்புறதுனால ஆஃப் கோர்ஸ் திரு ஆச்சாரி and you have the last word. திரு ஆச்சாரி ப்ளீஸ் திரு ஆச்சாரி ரொம்ப சுருக்கமா. Good evening, Mr. Sahu. I have 2 questions to you. One question is, you are telling that you have relied upon the secondary data and gave the data every 2 hours. And when you were not having access to the primary data at the first level, then what was the necessity to give data every 2 hours? And why there was a silence for almost 24 hours that you have not able to come out? The last updated was as per 12:11 a.m. the same data of 69.46, and now again you have come out with the same figure of 69.46. So that means what you are telling through the media, that the data as we obtained today, I am quoting you, the data as we obtained today by 12 a.m. night is the one collected from each ARO at the counting center. And the number 2 is, now it has been ascertained that the data entry for each polling station is going on. Assembly constituency wise data will be obtained based on this. That means the data which you released at 12 o'clock midnight and the data which you have released just a few hours back, both remaining the same, then what happened in between almost for 20 hours? Why there was a silence? Why you could not come out? Okay. Yeah, please. I'll reply to that. So by 12 all the AROs CEO மன்னிக்கணும், தமிழ்ல வளைக்கனா எங்க எல்லாருக்குமே புரியும். Okay, sorry. ஓகே, எல்லா ஏஆர்ஓஸ் நமக்கு நைட்ல, ஏன்னா நம்ம வேறு சப்போஸ் ஏற்காடுல இருந்து ஒரு வரானாக்கா அவங்க கொஞ்சம் லேட் ஆகும். பிளேன்ல இருந்து வரும்போது உடனடியாக அவங்க வரலாம். அந்த மாதிரி வரும்போது 12 மணிக்குள்ள வந்து கொடுக்கணும். தூத்துக்குடியில மட்டும் லேட் ஆயிடுச்சு. அதனால 12 மணி வரைக்கும் ஏஆரோட டாட்டாவோட என்கோர் ஃப்ரீஸ் ஆயிடும். அதுக்கு அப்புறம் டாட்டா என்ட்ரி ஃபார் டாட்டா என்ட்ரி போலிங் ஸ்டேஷன் வைஸ் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னும் அந்த வார்த்தையெல்லாம் போயிட்டே இருக்குது, அது சொன்னேன். அப்புறம் ஏன் காலதாமதமா வந்திருக்குதுங்க அது கேட்கறதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னாக்க, நாங்க கடந்த 2 நாளா ஆக்சுவலா இரவு பகல் பார்க்காம நான் மட்டும் இல்லை, நம்ம ஆபீஸ்ல இருக்கிற நிறைய ஸ்டாஃப் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு காலையில ஐ ஹேட் ஆக்சுவலி ஐ டிட் நாட் வாண்ட் டு டெல் இட், ஒரு சிறிய ஒரு ஹெல்த் இது. ஸோ நான் ஒரு ரெஸ்ட் எடுக்க ஒரு சூழ்நிலை வந்துச்சு.
ரெண்டாவது என்னன்னா இப்போ நம்ம அந்த டாட்டால யாருமே மாற்றம் பண்ண முடியாது. ஒன்லி போலிங் ஸ்டேஷன் வைஸ் டாட்டா வந்தாதான் அதுல ஏதாவது திருப்பி சேஞ்சஸ் வரும். அதனால நடுவுல நம்ம ரியாக்ட் பண்ணி திருப்பி வேற ஏதோ சேஞ்சஸ் எல்லாம் கொடுக்கறதோட இந்த டாட்டா எல்லாம் வரும்போது கொடுக்கலாம். அந்த மாதிரி இப்போ ஈவினிங்ல தான் நான் இந்த நியூஸ்ல இவ்வளவு எல்லாம் பார்க்கும்போது சரி இதுக்கு ரியாக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நேரில் உங்க இது பிரேஸ்ல இருந்தும் கேட்டாங்க, ஏதாவது ஒரு இதுல நீங்க வந்து சொன்னதுனால நான் வந்திருக்கேன். ஸோ ஐ திங்க் இதோட நீங்க எல்லாம் நம்ம கிளியரா தான் பண்ணியிருக்கோம். நம்ம அதிகாரிகள் எல்லாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு மாவட்டத்துல ஒரு போலிங் ஸ்டேஷன்ல என்னென்ன கரெக்டா இதெல்லாம் ஃபீட்பேக் இது சைன் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த டாட்டா என்ட்ரி இப்போ போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், மேபி நாளைக்கு காலையிலக்குள்ள ஒரு சம்திங். எல்லாமே நான் என்ன ஒரு சொல்ல விரும்புறேன்னாக்கா நிறைய ஹார்ட் ஒர்க் இதுல டே அண்ட் நைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ நோ நம்ம இப்படி ஒரு சொல்லக்கூடாது இது ஒரு சஜஷன் கொடுத்துருக்கீங்க. அதுவும் நம்ம மேபி யூ ஷுட் டேக் இன் டு திஸ் திங் தட் when the data is not authenticated. அதனால ஏன் நம்ம இவ்வளவு அவசரமா சொல்லணும். பட் ஒருவேளை நம்ம பிரேஸ்ல இருந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க, நம்ம ஒரு டிரான்ஸ்பரன்சி முறையில அவங்க சொல்லிட்டே இருக்கலாம் with a rider அந்த ஒரு அடிப்படையில சொல்லிட்டு இருக்கோம். ரைட். So I think one last question அதிமுக பிரதிநிதிக்கு மட்டும் சார் வணக்கம். ஆக்சுவலா வந்து நீங்க வந்து இப்போ வந்து ஒரு என்ன கொடுக்குறீங்க, 10 மணிக்கு 10.7% வாக்குப்பதிவு, 12 மணிக்கு 15.9% வாக்குப்பதிவுன்ட்டு ஒரு துல்லியமா கொடுக்குறீங்க, அக்யூரேட்டா கொடுக்குறீங்க. அவ்வளோ அப்போ எல்லாம் மக்களுக்கு என்ன தெரியுது, ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்குறாங்க, அந்த புள்ளி சதவீதத்தை கூட கரெக்டாக கொடுக்குறீங்க. ஆனால் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, தோராயமாக கொடுக்குறதா சொல்கிறீங்க. அது தோராயமாக கொடுக்குன்னா நீங்கள் 4 மணிக்கு கொடுத்த வாக்கு சதவீதம் இப்போ 40.8% வைங்களேன். அதுக்கப்புறம் மினிமம் ஒரு 5% ஏறி இருக்கணும். ஆனால் அந்த 40.8% கூட குறைஞ்சி இருக்கிறது ஒரு அப்ராக்சிமேட்லி சில தொகுதிகளில். இரண்டாவது, ஒரு தொகுதிகளில் தவறு நடக்கலாம் தவிர நீங்கள் வந்து 39 தொகுதிகள்லையும் தவறு நடந்ததாக இப்போ சொல்கிறீங்க. மூன்றாவது, இந்த பூத் ஸ்லிப் வந்து பல இடங்கள்ல வந்து போய் சேரவே இல்லை. இப்போ பூத் ஸ்லிப்புங்கிறது 15 நாளைக்கு முன்னாடி போய் மக்கள்கிட்ட அது போய் சேர்ந்ததா வந்ததா இல்லையான்னு மக்களுக்கு தெரிஞ்சு அதை போய் அவங்க வந்து கிளியர் பண்ண முடியும். நீங்கள் 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடினா லாஸ்ட் மினிட் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பூத் ஸ்லிப்பே போய் சேரல, அதுவும் ஒரு காரணம். அதுக்கான கொஞ்சம் தயவு செய்து பதில் சொல்லுங்க சார். ஓகே, நீங்க ரெண்டா சொல்லிருக்கீங்க. ஒன் இஸ் ரிகார்டிங் பூத் ஸ்லிப், இன்னொரு சொன்னீங்க ஏன் நீங்க புள்ளி விவரத்தோட கரெக்டான ஃபிகர் மாதிரி கொடுக்குறீங்க. அது ரெண்டுக்கு என்ன ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன சொல்றேன்னாக்க நம்ம கலெக்ட் பண்ணும்போது இது நம்ம சைன்டு டாட்டா நம்ம கிடையாது. நான் சொன்னேன் இது நம்ம ஒரு கூகுள் ஷீட்ல நம்ம ஆபீஸ்ல ஒவ்வொரு இதுல இருந்து வாக்குச்சாடுல இருந்து அதை எப்படி ரிப்போர்ட் பண்றாங்களோ அதுவும் நிரந்தரம் ரிப்போர்ட் நமக்கு வரதே இல்லை, 100% வரதே இல்லை. அது மாதிரி வரனால ஒரு அவரேஜிங்ல தேர் மே பி ஒன் மிஸ்டேக். அது ஒன்றும், அதனால அது கரெக்ட் ஒரு எக்ஸாக்ட் டாட்டா இல்லை. நம்ம குரூப்ல நான் அங்கே நம்ம செக்ரட்டரியேட்ல வரும்போது பிரஸ் கிட்டே நான் சொல்லுவேன், அவங்க இது நல்லா தெரியும். அண்ட் லாஸ்ட்ல அதனால நான் 7 மணிக்கு சொல்லும் போது நான் சொன்னேன் இது அப்ராக்சிமேட் ஃபிகர்ஸ் தான், நைட்ல 12 மணிக்கு ஸோ திருப்பி நான் அது என்ன சொல்றது. ரெண்டாவது பூத் ஸ்லிப் பொறுத்த வரைக்கும் இது சென்னை மாதிரி பெரிய பகுதியில நம்ம கொஞ்சம் நகர பகுதியில பூத் ஸ்லிப் கொடுக்கறதுலக்கும் ஒரு சில சிக்கல் இருக்கிறது. ஏன்னா நமக்கு பிஎல்ஓஸ் எல்லாம் ஒரு வாட்டி போக முடியும், 2 வாட்டி போக முடியும். ஒவ்வொரு பிஎல்ஓஸ்க்கும் 1500 நம்ம பூத் ஸ்லிப் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுல நிறைய போஸ்ட் லொக்காலிட்டில அவங்க ஆக்சுவலா போயிட்டு உள்ளவும் கொடுக்க முடியறது இல்லை. அதெல்லாம் இதுல வச்சுட்டு எலெக்ஷன் கமிஷன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப், அதுவும் நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்ல நம்ம நேரில் பார்க்கலாம். ரெண்டாவது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆல்சோ 200 மீட்டருக்கு வெளியில அவங்களுடைய ஒரு இது மாதிரி செட்டப் பண்ணிட்டு ஏதோ ஒரு பார்ட்டியோட சிம்பல் ஆர் சின்னம் அதெல்லாம் எல்லாமே அந்த ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் நாங்க இதெல்லாம் கொடுக்குறோம், வாக்காளர் பட்டியல் கொடுக்குறோம். அது வச்சுட்டு அவங்க கிட்ட வாக்காளர் எல்லாம் வரும்போது அவங்க ஹெல்ப் பண்ணலாம், அதுவும் சொல்லியிருக்கோம். அதனால நிறைய காரணங்கள் இருக்கு சார். இது இப்போ சென்னையில ஏன் கம்மியா வருது, சென்னை மட்டும் இல்லை, இது மாதிரி கோயம்புத்தூர்லயும் கம்மியா வருது. இது ஒன்லி தமிழ்நாடு பெனமனன் இல்லை, இது ஒரு ஆல் இந்தியா பெனமனன். இன்னொரு வாக்காளருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒரு எலெக்ஷன்ல அந்த விஷயத்துல நான் போறதுக்கு விரும்புறது இல்லையே. நான் அது ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அனலிஸ்ட் அவங்க சொல்ல ஒரு இது.
சோ நான் ஒரு சிஇஓ முறையில இதெல்லாம் சொல்லுவேன். சோ ஐ திங்க் ஐ ஹவ் மேட் மைசெல்ஃப் வெரி Thank you very much Mr. CEO. இன்னும் கூட சில கேள்விகள் இருக்கு, பட் ஐ ஹவ் டேக்கன் a lot of your time. Thank you very much. இதெல்லாம் விளக்கம் கொடுத்திருக்கீங்க. வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கப்படும். Really appreciate you joining us. தலைமை தேர்தல் அதிகாரி நிறைய விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். அதை தாண்டி நிறைய அரசியல் கட்சிகள் நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஆயிரக்கணக்கான ஓட்டுகளை காணணும் பிஜேபி, இப்படி எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு தேர்தல் திருவிழாவிலும் நம்ம பார்க்கறது தான். திரு ஜவஹர் அலி, உங்களோட முதற்கட்ட கருத்தை பதிவு செய்யுங்க. இப்போ பொதுவாக நம்ம ஆச்சாரியா பேசுறதா இருக்கட்டும், இது வரைக்கும் வந்து மத்திய தேர்தல் ஆணையத்தை இது வரைக்கும் ஏதாவது பேலன்ஸ் பண்ணி பேசினவங்க இப்பெல்லாம் வந்து அந்த மத்தியில் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாட்டை இப்போ குறைச்சி பேசியிருக்காருன்னா அவர்களுடைய தோல்வியினுடைய காரணமாக தான் நான் இதை பார்க்கிறேன். பிஜேபி அது காரணமாக தான் பார்க்கிறேன். நம்பர் மாறி தானே கேட்க மாட்டாங்களா யாரும்? இல்லை, எப்பவுமே எந்த விஷயமே வந்து சப்போர்ட்டிவ். இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து 1,00,000 ஓட்டுக்களை காணாங்க. தலைமை வந்து தேர்தல் ஆணையமா இருக்கலாம், இங்க மேன் பண்றது மாநில அரசுடைய அதிகாரிகள் இவங்க எல்லாம் தானே. கண்ட்ரோல் முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் தான். அது வந்து மத்திய தேர்தல் ஆணையத்தின் கண்ட்ரோல். அதையே வந்து இப்போ கொஸ்டின் பண்றாங்க. இரண்டாவது நம்ம இது பண்றேன் 1,00,000 ஓட்டுகள் காணான்னு அண்ணாமலை சொல்றாரு. நான் கேட்கிறாரு எப்போ சொல்றாரு பாருங்க. ஒரு தலைவருக்கு, ஒரு கட்சியினுடைய தலைவர் தேர்தல் நடக்கக்கூடிய அன்றைக்கு 5 மணிக்கு சொல்றார், நீங்க வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் எல்லாம் கொடுத்ததற்கு பிறகு ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த தொகுதியில் போட்டியிடவர் 5 மணிக்கு கொடுக்கிறார். நான் கேட்கிறேன், இது அதை பத்தி தேர்தல் ஆணையத்தில் போய் நேரடியாக மீடியால மட்டும் பேசுறத தவிர புகார் கொடுத்திருக்கிறாரா? ஒரு கேள்வி. போடுற அன்னைக்கு நிறைய பேருக்கு இல்ல அந்த மாதிரியான சார். நீங்க ஓட்டு போடுறவங்களுக்கு இல்லைன்னா இப்போ நீங்க அதுதான் நான் சொல்றேன். ஒரு வந்து சமூக வலைத்தளம் மூலம் அரசியல் தேர்தல் ஆணையத்தை ஆதரிச்சு பேசுறது யார், நீங்களா அவங்களா? இல்ல, நான் क्वेश्चन ரைஸ் பண்றேன். சமூக வலைத்தளங்கள் மூலம் அரசியல் பண்ண ஒரு தலைவருக்கும் அடிமட்டத்திலிருந்து வந்த தலைவருக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு பூத் ஏஜென்ட்ங்கிறதுனுடைய என்ன எதுக்கு தெரியுமா? பூத் ஏஜென்ட்னா 6 மாசமா அந்த தேர்தலை கண்காணிச்சு வரைவு வாக்காளர் பட்டியலை வாங்கி யார் இருக்கிறாங்க யார் இல்லைங்கிறது எல்லாம் தெரிஞ்சு அதற்கு பிறகு அந்த தேர்தல் களத்தில் இது பண்ணி அதிமுக கூட ஒவ்வொரு தொகுதிக்கும் 4000 ஓட்டுகள் இல்லைங்கிறத கம்ப்ளைண்ட் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்தோம். எப்பனா 4 மாசத்துக்கு முன்னாடி. ஆனா இவர் தேர்தல் அன்னைக்கு 5 மணிக்கு சொல்றாரு. சரி, சொல்றீங்களா? அதை வந்து நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்திருக்கீங்களா? இல்ல. அப்போ உங்களுடைய இதே மாதிரி யார் சொல்றாங்கன்னா முருகன். இதே நேரம் இவங்க 2 பேர் மட்டுமே இந்த புகாரை ஓட்டுக்கள் இல்லை அப்படின்னு புகாரை சொல்றாங்கன்னா முழுக்க அவர்கள் இந்த தேர்தல் களத்தில் அவங்க கட்டி வச்சிருந்த அந்த மணல் மூட்டை சரிய தொடங்கி விட்டதை பார்க்க விட்டுறாங்க. நான் பதில் வாங்கிட்டு உங்கள்கிட்ட மீண்டு வரேன். திரு ஆச்சாரி அண்ட் ஆஃப் கோர்ஸ் திரு செல்வராஜ் விரிவா பேசணும். ஆக்சுவலி இவர் சொன்னார் இல்லைங்களா, ஏதோ நாங்க வந்து தோல்வியை, ஜவஹர் அலி சொன்னார் இல்லைங்களா, நாங்க வந்து ஏதோ தோல்வியை தழுவுறோம் அப்படின்னு. அது சரியில்லை சார். ஆக்சுவலி இந்த ஓட்டுகள் 1,00,000 ஓட்டுகள்ன்றது வந்து அது எங்களுடைய ஓட்டா இருக்கலாம், உங்களுடைய ஓட்டா இருக்கலாம், அல்லது திமுகவுடைய ஓட்டா இருக்கலாம். ஆனா வந்து எந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருதோ அந்த சந்தேகத்தை எழுப்புறது எல்லா வேட்பாளருக்கும் வந்து ஒரு சார். நானே சொல்றேன், எங்க குடும்பத்தை ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஒரு தடவை நீங்க சொல்லும் போது நான் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் தயவு பண்ணி கேளுங்க. எங்க குடும்பத்தை எடுத்துக்கோங்க. திருச்சியில எங்களுடைய அம்மா இறந்ததுக்கு பிறகு எங்களுடைய அண்ணன் வந்து எங்க அம்மாவுடைய லிஸ்ட்ல இருந்து பேர் எடுக்க சொல்லி எழுதி கொடுத்தாரு. எங்க அம்மாவோட பேர் எடுத்தாச்சு, ஆனா கூடவே சேர்த்து எங்க அண்ணனோட பேரும் எடுத்துட்டாங்க. நேத்து தேதிக்கு எங்க அண்ணிக்கு ஓட்டு இருந்துச்சு, எங்க அண்ணனுக்கு ஓட்டு இல்ல, அவங்களுடைய மகளுக்கு ஓட்டு இருந்துச்சு. ஒரே குடும்பத்துல வசிக்கிறவங்கல 2 பேரோட ஓட்டு இருந்துச்சு, ஒருத்தருடைய ஓட்டு இல்ல. அடுத்த பூத்துக்கு போனாரு, அங்கேயும் அதே கதி. அதுக்கப்புறமேட்டு உள்ள பூத்து அங்கேயும் அதே கதி. அந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தாங்க, அந்த சர்ச் பண்ணி பார்த்தோம், அதுலயும் இல்ல. ஆக இந்த தப்பு வந்து எந்த சமயத்துல ஒரே ஒரு தவறா நினைக்காதீங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான். தவறா நினைக்காதீங்க. ஒரே ஒரு கேள்வி தான். வரைவு வாக்காளர் பட்டியல் உங்க கட்சி உங்க பூத் ஏஜென்ட்க்கு போச்சா இல்லையா? தயவு செய்து ஒரே ஒரு கேள்வி பண்ணிக்கணும். வரைவு வாக்காளர் பட்டியலை உங்க பூத் ஏஜென்ட்கள் பார்த்தாங்களா இல்லையா கேட்க வேண்டியதுதானே சார்? நீங்க இப்ப யாருக்கு வக்காலத்து வாங்குறீங்க? எலெக்ஷன் கமிஷனுக்கு வக்காலத்து வாங்குறீங்க. நீங்க கேளுங்க சார். அப்ப ஏன் நீங்க வந்து ஒரு தொகுதியில 350 பேர் வந்து ஓட்டோட லிஸ்ட்லயே காணோம்?
நேத்து வந்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து அதை பத்தி சொன்னாங்க. மக்கள் வந்து சொல்லும் பொழுது எங்களுடைய ஓட்டு காணப்போச்சு, நாங்க ஓட்டு போட வந்திருக்கோம் இல்ல. அப்ப நாங்க வந்து அதை வந்து குரல் கொடுக்கணுமா, குரல் கொடுக்காத. இன்ஃபேக்ட் நீங்க எங்களோட சேர்ந்து குரல் கொடுக்கணும். பட் அத இல்ல சார், நீங்க உங்களுக்கு இத சாதகமா பயன்படுத்திட்டு உங்களுக்கு நீங்க வந்து என்னன்னா தோத்துடுவோம்னு சொல்றது தோல்விக்கான காரணத்தை முன்னாடியே வைக்கிறீங்கன்னா எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்க வந்து களத்திலே இல்லாதவர்கள் உங்களுக்கு சார் முதல்ல சார் பிஜேபி பூத் ஏஜென்ட்ங்க ஓட்டு போடுற டைம் 7 மணிக்கு போனாங்க. பூத் ஏஜென்ட்ங்க 4 மணிக்கு இருக்கணும். பூத் ஏஜென்ட்ங்க பூத்ல 4 மணிக்கு இருக்கணும். இவங்க ஏஜென்ட்ங்க 7 மணிக்கு போனாங்க. உங்களுக்கு முன்னால இதுக்கு முன்னாடி பழக்கம் இல்ல. பூத் ஏஜென்ட் இல்லாத தேர்தல் கோயம்புத்தூர் பாத்துச்சு சார். கோயம்புத்தூர் பாத்துச்சு. அதிமுக பூத் ஏஜென்ட் இல்லாத நீங்க சமூக வலைதளம் மூலமாவே நீங்க வந்து அரசியல் பண்றவங்க, நாங்க களத்தோட அரசியல் பண்றவங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம். ஐடில இல்லையா? நீங்க முதல்ல பூத் ஏஜென்ட்ங்க எப்ப பண்ணணும்னா முன்னாடியே இருக்கணும். சமூக வலைதளத்தை கொச்சப்படுத்த வேண்டாம். சமூக வலைதளத்துல அரசியல் பண்ண போறோமா சார்? திரு கோவை சார் நேரமே கொடுக்கலாம். வெரி சாரி சார், தலைமை தேர்தல் அதிகாரியுடைய விளக்கம் வந்ததுனால நேரத்தை எல்லாருக்கும் நான் சரியா பகிர்ந்து கொள்ள முடியல. உடைய இறுதி கருத்தா நீங்க சொல்ல விரும்பக்கூடிய கருத்தோட நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். திரு கோவை செல்வராஜ். அதாவது ரொம்ப மன்னிக்கணும், இல்ல எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன். மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பேசுறாரு இல்லையா, இந்தியா முழுக்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஜனவரி மாசமே எல்லா வாக்காளருடைய பட்டியலை வந்து வெளியிட்டு எல்லா பள்ளிக்கூடங்களில் வச்சாங்க, கார்பரேஷனில் கொடுத்தாங்க. எல்லா கட்சிக்காருக்கும் பண்டலாக சட்டமன்ற தொகுதி வரியாக வாங்கிட்டு போனாங்களே. அப்போ இந்த 800 ரோட்டு இல்லை, 700 ரோட்டு இல்லை, 400 ரோட்டு இல்லைன்னு சொல்லி மரியாதைக்குரிய முன்னாள் கவர்னர் தமிழிசை அவங்களும் இங்கே அண்ணாமலையும் சொல்கிறது எல்லாருமே இவங்க அப்போவே அந்த வாக்காளர் பட்டியலை வாங்கி யார் யார் பேர் இல்லையோ அவங்கள சேர்த்து வச்சிருக்கலாம். அதாவது இவங்க வந்து அந்த வேலை செய்யறதுக்கு இவங்ககிட்ட ஆள் இல்லை. அதனால் இப்போ அந்த குறைகளை சொல்கிறாங்க. அதனால் வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த குறை சொல்ல விரும்பல. காரணம் எங்கள் வாக்குலைன்னா 2019 தேர்தலில் யார் வாக்களிக்கலையோ அவங்களுடைய வாக்கை வெளியே எடுத்துருவாங்க. ரெண்டாவது நாம தான் போய் ஜாக்கிரதையாக ஃபார்மை கொடுத்து சேர்த்தணும். அதனால் சேர்த்தாதவங்களை வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி நியூசிலாந்துலேருந்து ஒரு நண்பர் வந்தார், பாவம் 1,70,000 செலவு பண்ணிட்டு வந்தார். அவர் ஓட்டு இல்லைங்கிறார். அவர் போன தடவை போட்டிருக்க மாட்டார். ஆனால் இருந்தும் இந்த வயதான மூத்தவர்களுடைய பெயர்களில் வந்து வேற யாரோ பேர் எழுதி கொடுக்கும்போது இவங்க பேர்களையும் எடுத்துடுறாங்க. இந்த தவறுகளை வந்து தேர்தல் ஆணையமும் அந்த வீடுகளுக்கு ஆசிரியர்கள் அனுப்பி பார்க்கும்போது முறையாக பார்க்கணும். இதெல்லாம் விட என்னன்னா, உங்களுக்கு 2019 இந்தியா முழுவதும் இதே 102 தொகுதிக்கு தான் அந்த தேர்தல் வந்து நடந்தது. அந்த ஏப்ரல் 18ஆம் தேதி அன்னைக்கு நடந்தப்போ 66% போலாயிருக்கு. ஆனால் இப்போ நமக்கு வந்து இந்தியா முழுவதும் இந்த 102 தொகுதியில் 63.5 தான் இருக்கு. அப்போ 3% ஓட்டு இந்தியா முழுவதுமே குறைஞ்சிருக்கு. இந்த வாக்குங்கிறது இந்தியா முழுவதுமே குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் விட மத்திய சென்னையில் குறிப்பாக நான் கேட்டதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அங்கே வந்து மொத்த ஓட்டு 13,20,000, அதில் வந்து 6,40,000 தான் போலாயிருக்கு. இந்த 6,40,000 போன தடவை தயாநிதி மாறன் வெற்றி பெற்றது 4,47,000 வாக்கு. ஆனால் இப்போ போலா இருக்கிறது 6 லட்சம் சில்லற. எந்த வேட்பாளர் ஒரு 2 லட்சம் 1.5 லட்சம் எவ்வளவு வருதுன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி என்ன காரணத்தினால் இவ்வளவு குறைஞ்சதுக்கு காரணம் 3 விஷயம். வெயில் இருக்கலாம், ஆனால் வாக்காளர்களுக்கு வாகனம் கொடுப்பதாக இவர்கள் சொன்னார்கள். ஓட்டு போடுவதற்கு வயதானவர்களுக்கு எல்லாருக்கும் போன் பண்ணா வாகனம், எந்த இடத்துலையும் வாகனமே ஏற்பாடு பண்ணல. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த எந்த உதவியுமே இவங்க வந்து எல்லாமே வெறும் விளம்பரம் தான் பண்ணாங்களுடைய தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் இந்த முறை சரியா இல்லை. ஏன்னா முதல்ல கையில் எழுதுவாங்க சார், நான் தேர்தல் நின்னவா, ஏன்னா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓட்டு பெட்டி எடுக்கும்போது கையில் எழுதி கொடுப்பாங்க. ஆனா காலையில கூட அறிவிச்சிருவாங்க. இப்ப எல்லா விதமான செல்போன் இருக்கு, நெட் இருக்கு, உங்களுக்கு வந்து இல்ல இமெயில் இருக்கு, எல்லாம் வச்சுட்டு என்ன காரணத்தினால குளறுபடி செய்யறீங்க. அதனால தேர்தல் ஆணையத்துடைய வேலையில வந்து வன்மையா கண்டிக்க வேண்டியது இருக்கு. பாயிண்ட் டேக்கன். டாக்டர் சுமந்த் ரொம்ப சுருக்கமா 10-20 நிமிடங்கள் முடிச்சிருங்க. ஹரி, நான் வந்து தேர்தல் ஆணையர் வந்து இங்க விளக்கம் கொடுத்ததை அப்ரிஷியேட் பண்றேன். ஆனால் 2 மிக முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்லல. எப்படி வாக்குகள் குறைந்தது அப்படிங்கிறதுக்கு இதுவரைக்கும் அவர் பதில் சொல்லல. சில இடத்துல ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னா நார்மலா வாக்குகள் அதிகரிக்கும். அந்த ரிப்போர்ட் பண்ண இடங்கள்ல இருந்து ரிப்போர்ட் வரும்போது அதிகரிக்கும். குறைந்தது எப்படி? 2வது, எல்லா தொகுதிகளிலும் எவ்வாறு இந்த தவறு நடந்தது? இந்த 2 கேள்விக்கும்
அவர் பதில் அளிக்கவில்லை அப்படிங்கறத நம்ம நிச்சயமா ரைட். எல்லாருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு, கருத்து இல்ல, டைம் இல்ல. அரசியல் கருத்துக்கு மாற்று கருத்துக்கள் வரும். நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நேரம் எல்லாருக்கும் நல்லா பகிர்ந்தளிக்க முடியல. தேங்க்யூ வெரி மச். நிகழ்ச்சியை பார்த்த நேர்களுக்கும் நன்றி, வணக்கம்.